ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நபர்கள் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால்தான் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க வர முடிந்திருக்கிறது. எத்தனையோ சின்ன பிள்ளைகள் கூட மரித்து போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய உயிரையும் இந்த பூமியிலிருந்து மாய்த்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். என்றாலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி அற்புதமாய் நடத்தி விடுவித்து கொண்டு வருகிறது தேவனுடைய சுத்த கிருபை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பாவம் செய்கிறேனே, நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லையே, தேவாலயத்திலே வந்தும் தேவ வசனத்தை கேட்டும் நான் மனம் திரும்பாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்றாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சுகமாகத்தானே வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் குறைவில்லையே என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் நினைக்கிறார், என்னுடைய மகன் மகள் இன்று மனம் திரும்புவான், இல்லை என்றால் நாளை மனம் திரும்புவான், என்னை ஏற்றுக்கொள்ளுவான், என்னை பின்பற்றுவான் என்று தேவன் ஒவ்வொரு நாளையும் ஆயுசை உங்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வந்தும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தங்களுடைய இருதயத்தில் கடினமாய் இருதயத்தை வைத்துக் கொண்டு எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் தேவனுடைய வருகை இருக்கும். அந்த வருகை அது சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வருகை சமீபம் என்று இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை எப்போது வேண்டும் என்றாலும் எங்கு வேண்டும் என்றாலும் இருக்கலாம், யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி தேவன் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியிலே வருவார் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டால் தேவன் யார்? இரக்கமுள்ளவர். தேவன் யார்? நம்ம இது கிருபை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே வருகைக்கு சற்று முன்பதாய் கூட நாம் முழங்காற்படியிட்டு என்னை மன்னித்தருளும் என்று கேட்டால் நம்மை மன்னித்து பரலோகத்திலே கொண்டு போய் விடுவார். அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு நாளையோ நாழிகையோ மனிதர்களாகிய ஒரு நபரிடத்திலும் அறிவிக்கப்படவில்லை. அது 2-3 நபருக்கு மாத்திரமே தான் தெரியும். அது யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த திரியேக தெய்வம் திருத்துவத்திற்கு அல்லாமல் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியரங்கமான வருகை எப்போது இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இப்போது வருவார், நாளை வருவார், இன்று வருவார், எப்போது வேண்டுமென்றாலும் அவருடைய வருகை இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னார், நான் இதோ வருகிறேன், நான் இதோ வருகிறேன். யாரை போல விழித்திருக்க வேண்டுமா? புத்தியுள்ள கன்னிகைகளை போல. இயேசு எப்போது வருவாரோ, எந்த நேரத்தில் வருவாரோ, மணவாளன் வரும்போது மணவாட்டியாக நான் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் தெளிவுள்ளவனாய் விழித்திருக்கிறவனாய் எந்த நேரத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஜாக்கிரதை இருக்கிறதா? இல்லை. நமக்கு தான் ஜாக்கிரதை. எதற்கு தான்? ஒன்றுக்கு தான். எதற்கு? பணம் சம்பாதிப்பதிலே, ஐஸ்வர்யமாய் வாழ்வதிலே, நாம் மற்றுள்ளவர்களை விட உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியத்தில் நமக்கு ஜாக்கிரதை இருக்கிறது. நாம் செய்கிற தொழிலிலே, நாம் செய்கிற வேலைகளிலே, நாம் படிக்கிற படிப்புகளிலே ஜாக்கிரதை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம்? எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம்? எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் நம்மிடத்தில் மனம் திரும்புதல் இல்லாத நிலைமை இருக்கிறது. இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து நாம்
சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மூவிங் அவே ஃப்ரம் காட்ஸ் பர்பஸ். மூவிங் அவே ஃப்ரம் காட் பர்பஸ், படைத்தவரின் நோக்கத்தை மீறுதல். இந்த தலைப்பிலே நமக்கு வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. படைத்தவர் யார்? அந்த படைத்தவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. பாருங்க, நமது சாயலாக அநேக நாட்களாக நாம் பல இடங்களிலும் விவாதமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2025 வருடங்கள் தான், 26 வருடங்கள் தான் முடிந்தது என்று தான் இன்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் உண்டாக்கப்படும் என்பதாய், இந்த உலகம் உருவாக்கும் என்பதாகவே நான் இருக்கிறேன். அதற்கு அடையாளமாக இந்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது நமது சாயலாக, அந்த இடத்திலே என் சாயல் என்று சொல்லப்படவில்லை, நமது சாயலாக தேவத்துவத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலே திரியேக தெய்வத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலே தேவன் 3 தேவர்கள் என்று சொன்னாலும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவர்களுக்குள் வித்தியாசம் இல்லை. மனிதர்களாகிய நாம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட நமக்குள் எவ்வளவோ வித்தியாசங்கள், நமக்குள் எவ்வளவோ பிரிவினைகள். ஆனால் தேவனுக்குள் பிரிவினை இல்லை. அவர் செய்ய நினைத்த காரியங்களை ஒன்றாக ஒரே தீர்மானமாக செய்தார்கள். அதனால் தான் தேவன் மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவன் மனிதர்களை சிருஷ்டித்து அவர்களை பலுகி பெருகி இந்த பூமியை ஆளும்படியாய் உருவாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறதான இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாம் அடிமைகளாக இருக்கும் போதும் தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியா, இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியா, இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களா, இந்த பூமியில பாடுகள் இல்லாதவர்களா, இந்த பூமியில பிரச்சனைகள் இல்லாதவர்களா, இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாகவே நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டோம். நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டோம். இன்றும் இயேசு அதுதான் சொல்லுகிறார், நீ எந்த பாவத்திற்கும் அடிமை அல்ல, நீ எந்த வித காரியங்களுக்கும் நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவான் என்று சொல்லியும் நாம் பல கட்டுகளுக்குள் இருக்கிறோமே, நாம் பல கட்டுகளுக்குள் அகப்பட்டு போய்விட்டோமே. காரணம் என்ன? வேதத்தை நாம் ஆராயும் போது, அந்த ஆதியாகமத்தில் வாசித்து வரும்போது, பார்ப்பதற்கு அழகும் புசிப்பதற்கு மிக டேஸ்டான ஒரு பழம் இந்த இடத்துல இருக்கிறது. நீங்க இந்த உலகத்திலே இந்த இடத்துல பார்க்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இதை மாத்திரம் நீங்க புசியாதீங்க என்று இயேசு மனிதர்களிடத்திலே கட்டளையிட்டார். இன்று அப்படித்தானே, அழகாய் ஒரு பெண் உடுத்தொருங்கி, நல்ல வஸ்திரத்தை உடுத்தொருங்கி, அழகாய் மேக்கப் எல்லாம் போட்டு, நல்ல ஸ்ப்ரே எல்லாம் அடித்து கொண்டு, நல்ல வஸ்திரத்தை போட்டு வீதிகளிலே நடந்து போனால் வாலிபர்களுடைய கண் எங்கே போகும்? கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய மனைவியே இச்சையாதீங்க. நம்ம இச்சை எங்க இருக்குது? நம்ம இச்சை எங்க இருக்குது? பக்கத்து வீட்டில் நல்ல அழகா போறவங்க பின்பதா அவங்களை தானே நம்ம கண் நோக்குது. அப்படிப்பட்ட பாவத்தை தானே செய்கிறது. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது அழகாய் காணப்பட்ட அந்த பழம், அதே போல மதுபான கடையிலே செல்லும் போது அந்த பாட்டில்கள் மிக அருமையா இருக்கும். அதை பார்க்கும்போது மிகவும் நல்லதாக இருக்கும். அதன் பின்பதாக தானே ஓடுகிறாங்க. இன்றைய தினத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு எத்தனையோ நபர்கள் போய் இந்த காரியத்தை செய்ய இருக்கிறீங்க. உங்களிடத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். பார்ப்பதற்கு அழகாயிருக்கும், அது நமக்கு சந்தோஷத்தை தரும், இப்படியெல்லாம் இந்த உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போதே பாவ கட்டுகளுக்குள் நாம் அகப்பட்டு போய்விடுவோம்.
வேதத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், செய்யாதே, உலகம் சொல்லுகிறது செய். வேதத்திற்கு கீழ்ப்பட்டு வாழ வேண்டும். படைத்தவர் சொன்னார், ஐயோ மனிதனை இந்த பூமியிலே ஆளும்படியாய் நான் உருவாக்கினேன். ஆனால் மனிதன் சொன்னால், என்னை ஆளும்படியாய் நான் பிசாசு எனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் பிசாசுக்காக என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு ஏதோ ஒரு இடத்துல இடம் கொடுத்து, பிசாசுக்கு ஏதோ ஒரு இடத்துல நாம் அவன் வரும்படியாய் அனுமதித்து இன்று பாவ கட்டுகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் கூட பிரசங்கம் நடக்கும் போமோ மொபைல்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்க? சாட் பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், உனக்கு தேவாலயத்திற்குள் போன் எதற்கு? உண்மையில் கர்த்தர் என்கிட்ட கேட்டார், தேவாலயத்திற்குள் உனக்கு மொபைல் போன் எதற்கு? அன்று முதல் நான் வெளியே தான் வைப்பேன். நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். நமக்கு தேவாலயத்திற்குள் மொபைல் போன் எதற்கு? தேவாலயத்திற்குள் நமக்கு தேவையானது திருவசனம் மாத்திரமே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொபைல் போன் கொண்டு வராதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டா யாரும் இல்லை, எல்லாம் பிசி. இன்னைக்கு இந்திய பிரைம் மினிஸ்டரை விட நம்ம தான் பெரிய ஆளு. போனை நம்ம சொல்லிடுவோம், நான் சைலண்டாக தானே போட்டிருக்கேன். சைலண்டாக தான் போட்டிருக்கீங்க. இடையில எடுத்து மொபைலை நம்ம பார்ப்போம், மிஸ்கால் ஏதாவது வந்திருக்கா பார்க்கும்போது தான் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். அதற்கு நம்ம உடனே ஒரு அப்டேஷன் அங்கமாக திரும்ப கொடுக்கணும். அப்படியே நம்ம இதற்குள்ளாகத்தானே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, ஆராதனைக்கு வந்திருக்க எத்தனையோ பிள்ளைகள் கொயர்ல பாடவங்க கூட, அவங்கள குறைய பேசல, கர்த்தர் இந்த நேரத்தில் நினைப்போட்ட சொன்னனால நினைப்போட்டுக்கிறேன். ஆராதனை புஸ்தகத்தை இல்லாமல் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துட்டு மொபைலை பார்த்து தான் பாடுதாங்க. ஆனால் வாங்க மொபைல் எடுங்க, ஏரோப்ளைன் மோட போட்டுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா ஒரு மிஸ்கால் வந்தால் தெரியணும். அதே மாதிரி நான் ஒரு நாள் ஒரு தேவ மனிதனோடு பேசிக்கொண்டிருந்தப்ப என் கையில் மொபைல் ஃபோனும் இருந்து பைபிளும் இருந்து, நான் பைபிளை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே மொபைலை வச்சேன். உடனே அவர் அந்த மொபைலை தூக்கிட்டு பைபிளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சொன்னார், என் சகோதரனே, இதை விட பெரியது வேற ஒன்றும் இல்லை, இதை விட பெரிது ஒன்றுமே இல்லை. அதனால பைபிளின் மீது வேற ஒன்றும் வைக்காதீங்க, வசனத்தின் மீது வேற ஒன்றையும் வைக்காதீங்க அப்படி சொன்னார். மொபைலுக்கு மேல வேண்டாம் பைபிளை வைங்க, பைபிளுக்கு மேல மொபைலை வைக்காதீங்க. நம்ம வீட்டில் நம்ம பைபிளை எங்க இடத்துல வச்சிருப்போம்? எந்த இடத்துல வச்சிருப்போம்? எந்த இடத்துல நாம் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம்? தேவாலயத்தில் வரும்போது நான் பல இடத்துலையும் பார்த்துருக்கேன், பல நபர்களுடைய சஞ்சி மொபைல் எல்லாம் மடியில் இருக்கும். ஆனா பைபிள் மாத்திரம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். பார்த்துருக்கேன், நம்ம ஆலயத்திலே பார்த்துருக்கேன். அதனால தேவ வசனத்திற்கு நாம் ஆழமாய் இரக்கமாய் நாம் உருக்கமாய் இதற்கு மாத்திரமே தான் அதிக வெகுமதிகளை கொடுக்க வேண்டும். தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது படைத்தவர் இந்த உலகத்திலே நாம் ஆண்டு கொள்ளும்படியாய், இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்யும்படியாய் ஆணும் பெண்ணுமாக நம்மை சிருஷ்டித்தார். கர்த்தருடைய நோக்கத்தை குறித்து ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. 28வது வசனத்தை வாசிங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை
ஆசீர்வதித்தார். இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதித்தார். அப்படிதானே தேவனுடைய வசனம் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு பல காரியங்களை சொல்லி தந்து, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன், நீ ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்று இருக்கிறதா? கர்த்தர் சொன்னார் சமாதானம். இன்று அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? இல்ல. ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய சமாதானத்தை நாம் களைந்திருக்கிறோம், துளைத்துட்டோம். ஏன்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். பாருங்க, 3வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிலேயாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரம், அப்படிதானே? சண்டே கிளாஸ் பிள்ளைகளை படிக்காதவங்க இருக்க சான்சஸே இல்லை. பிலேயாம் என்கிறவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. எண்ணாகம 22வது வசனத்தை எண்ணாகம 22வது அதிகாரத்தை 23 எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். பிலேயாம் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. பிலேயாமை அழைக்கும்படியாய் ராஜா தூது அனுப்புகிறார். எதற்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு. அப்போ பிலேயாம் சென்று தேவனிடத்தில் விசாரிக்கிறான், நான் இந்த இடத்துக்கு போகலாமா? தேவன் சொல்லுகிறார், போகக்கூடாது. தேவன் ஒரு வார்த்தை ஒரு முறை சொன்னால் அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், ஆனா மீறி இருக்கிறோமே. பிலேயாமின் இடத்துல தேவன் சொல்லுகிறார், நீ அந்த இடத்துக்கு அவர்களோடு போக வேண்டாம். ஆனா பிலேயாம் என்ன செய்கிறான்? மறுபடியும் இந்த இவர்களுடைய வற்புறுத்தலால் தேவனிடத்தில் சென்று விசாரிக்கிறான். விசாரித்த போது தேவன் சொல்லுகிறார், இவன் இப்படிதான், இவன்கிட்ட சொல்லியும் திருந்த மாட்டான், மறுபடியும் விசாரிக்கிறானே என்று சொல்லி அண்ணா போ என்று சொல்லிவிடுகிறார். பிலேயாம் தன்னுடைய கழுதையின் மீது சேணம் கட்டி கொண்டு ஏறி கடந்து செல்கிறான். எதற்கு கடந்து செல்கிறான்? இஸ்ரவேலை சபிப்பதற்கு கடந்து செல்கிறான். கழுதை போகும்போது, கழுதை முன்பதாய் பார்க்கும்போது வாள் ஏந்தின ஒரு தூதன் நிற்கிறதை கழுதையினால் பார்க்க முடிகிறது. ஆனால் பிலேயாம் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு இப்போது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? கழுதையினுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கழுதை பார்க்கும்போது தனக்கு முன்பதாய் நிற்கிறதான தேவ தூதனுடைய வாளை பார்க்கிறது. அந்த வாள் பட்டா கழுதையும் செத்து போயிடும், பிலேயாமும் செத்து போயிடுவான். அப்போ இந்த கழுதை இந்த பிலேயாமை காப்பாற்றும்படியாய் வயல்வெளியாக ஓடுகிறது. ஓடும்போது இந்த பிலேயாமுக்கு என்ன செய்கிறது? பயங்கர கோபம். என்னுடைய கழுதை, நான் சொல்லது படி தானே கேட்கணும், அப்படிதானே? இன்று வேதத்தை இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுதான் உங்களிடத்துல சொல்ல முடியும். உங்களுக்கு பிரியமாய் இந்த இடத்துல நின்று பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கிக்க கர்த்தர் விடமாட்டார். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஆவியானவருக்கும் இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்கிறவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும். அந்த இடத்திலிருந்து வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை அங்க அனுப்பி கொண்டே இருப்போம். அப்போது பிலேயாம் இந்த கழுதையை அடிக்கிறான். ஏன் வழி மாறி போகிற என்று அடிக்கிறான். அடிக்கும் போதும் அந்த கழுதையினால் என்ன செய்ய முடியாது? இந்த தேவதூதனுக்கு முன்பதாய் ஓட முடியாது. அது அட்டிப்பட்டது. மறுபடியும் அது போகும்போது மறுபடி அடுத்த வழியாக மாறி செல்லுகிறது. மாறி செல்லும் போதும்
இந்த தேவதூதன் அந்த இடத்திலும் வந்து வழிமறைத்து நிற்கிறதாய் பார்க்கிறோம். அப்போதும் இந்த கழுதையை மறுபடியும் பிழையம் அடிக்கிறான். அடிக்கும் போது அது சுவர் பக்கமாய் உரசி கொண்டு ஓடுகிறது. அப்போது கழுதையினுடைய வாய் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. முதல் முறையில கர்த்தர் கழுதை மூலமாய் யார்கிட்ட பேசுகிறார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்துல. அதுவரை கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்துல இருந்து யாரெல்லாம் வேதவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க? ஜனங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்போது மீறினானோ, எந்த நேரத்தில் மீறினானோ, அப்போது அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே அடங்கி போய்விட்டது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கழுதையின் இடத்துல எடுத்து வைத்தார். கர்த்தர் நமக்கு தருகிறதான, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை நீங்கள் செய்யாவிட்டால் அதை எடுத்து வேறொருவருக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் பிரசங்கிக்கும்படியான அபிஷேகத்தை தந்து, ஒருவேளை உங்களுக்கு பாடக்கூடியதான அபிஷேகத்தை தந்து, ஒருவேளை கர்த்தர் உங்களை இந்த சபையிலோ இல்லை என்றால் தேசத்திலோ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஒரு பொறுப்பை தந்தால், அந்த பொறுப்பை அசதியாய், அந்த பொறுப்பை கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம் கேளாதவனை போல, கேளாதவளை போல ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருந்தால், உங்களிடத்தில் இருக்கிறதான அந்த அபிஷேகத்தை எடுத்து ஒன்றுக்கும் உதவாது என்று உலகம் தள்ளினதான அந்த கழுதையின் மீது வைத்தது போல கர்த்தர் வைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த பிழையாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பின்புதான் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போறேன்னு சொல்லிட்ட, இனி என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தை அப்படியே கேட்கணும். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை தான் இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல, இல்லை என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ சொல்லணும். அப்படியே அந்த பிழையாம் திருத்தப்பட்டான். இன்றைய தினத்திலும் நாம் இப்படிப்பட்ட கழுதை மூலமாக ஒன்றுக்கும் உதவாது என்று முத்திரை குத்தி தள்ளப்பட்ட அநேகர் நிமித்தமாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் மனம் திரும்புதல் இல்லை? நான் தான் அபிஷேகம் பெற்றவனே, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியுமே என்கிறதான அந்த இருதயத்தோடு, கடின இருதயத்தோடு நாம் இருப்பமையாகில் தேவன் நம்மை தண்டித்து துண்டித்து போட்டு விடுவார். ஹல்லேலூயா. அந்த கழுதையினுடைய வார்த்தைக்கு மாத்திரம் பிழையாம் செவி கொடுக்கவில்லை என்றால், அந்த கழுதை மாத்திரம் உங்களை, அந்த பிழையாமை காப்பாற்றவில்லை என்றால் பிழையாம் துண்டிக்கப்பட்டு போய்விட்டான். அதனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் நம்மோடு அறிவுறுத்துகிறது. யாத்திரையாகமம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயும் ஆரோனும் வழிநடத்தி வருகிறாங்க. வழிநடத்தி வந்து அவர்களுக்கு பல வழிகளிலே ஆபத்துகள், பல பிரச்சனைகள் வந்தது. அதிலிருந்தெல்லாம் அவங்க மீட்கப்பட்டு அவங்க வழி நடத்தப்பட்டு வருகிறாங்க. வரும்போ அவங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு? பசி உண்டாயிடுச்சு. பசி இல்லாத யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் பசி இருக்கும். பசி வரும்போ அவங்க என்ன செய்தாங்க? முறுமுறுத்தாங்க. ஆரோனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அவங்க முறுமுறுத்தாங்க. மோசேயும் ஆரோனும் யார்? தேவனுடைய மனிதர்கள். தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தப்போ அந்த முறுமுறுப்பு யாருடைய காதுகளில் எட்டிச்சு? தேவனுடைய காதுகளிலே எட்டிச்சு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே நம்முடைய ஆலயத்திலும்
நாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சோறை வைப்போம், பலவிதமான காரியங்களை செய்வோம். அப்போ அது அப்படி இது இப்படி, எரிவு புளி உப்பு, முறுமுறுப்பு தானே, முறுமுறுப்பு தானே. கிடைக்கிறது சந்தோஷமா எல்லாம் மன மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுட்டு போவோம்னு பார்த்தா இல்லை, முறுமுறுப்பு. அது இன்னைக்கு தொடங்கினதில்லை முறுமுறுப்பு. வேதத்தில் பார்க்கும்போது ஆதியிலிருந்தே அந்த முறுமுறுப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட பிறப்பினது முறுமுறுப்பு. நானும் முறுமுறுப்பேன், நீங்களும் முறுமுறுப்பீங்க, எல்லாரும் முறுமுறுப்பாங்க. அப்படி இந்த முறுமுறுப்பு வந்த போது அவர்கள் தேவனிடத்திலே செல்லுகிறாங்க. தேவ மனிதர்கள், தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்காக நான் ஒரு மன்னாவை கொடுக்க போகிறேன். அந்த மன்னா தேவ தூதர்கள் உண்ணுகிறதான மன்னா. அப்படிப்பட்ட ஒரு மன்னாவை இந்த ஜனங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன். எப்படிப்பட்ட கண்டிஷன்? 6 நாள் தான் இந்த மன்னாவை பொறுக்க வேண்டும். அப்போ இந்த மன்னாவை எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு கண்டிஷன். எப்படி? வேலுடைய சூடு ஏறும் என்பதாய் மன்னா எடுத்திருக்கணும். எடுத்திருக்கிற மன்னா அன்னைக்கு ராத்திரி முடியும் என்பதாய் புசித்திருக்கணும். இல்லைன்னா நாளைக்குன்னு வச்சிருந்தா அந்த மன்னா இருக்குமா? இருக்காது. அந்த மன்னாவை புழுவும் பூச்சியும் அரித்து அது கெட்டு போயிரும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன உணர முடிகிறது? இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தாமது இன்னும் 3 நாள் 3 வாரம் ஆராதனைக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை. அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையிலே அன்றன்றைக்குள்ள காரியங்களை நாம் அன்றன்றைக்கு தேட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நம்மை சிருஷ்டித்ததான கர்த்தருடைய இஷ்டத்தின்படி சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்றால் அன்றன்று அதிகாலமே எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நேற்று ஜெபித்தேன், இன்னைக்கு ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். நாளை ஜெபிக்கிறேன், அடுத்த வாரம் ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். எத்தனை நேரங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மன்னாவை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானதை நீங்கள் ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவுதான் சேர்க்கணும். ஆனா குறைவா சேர்த்தவங்களுக்கும் மிகுதியாய் சேர்த்தவர்களுக்கும் குறைபட்டதா இல்லை, எல்லோருக்கும் சமமாய் இருந்தது. அதனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு செல்லுகிற ஜனங்கள் அதிகாலமே எழும்பி செபிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு தேவையான மன்னா, அன்றன்றைக்கு தேவையான மன்னா தேவன் நமக்கு தந்தருளுவார். அந்த மன்னாவினால் தான் அந்த நாளிற்குரிய பலனை, அந்த நாளினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இயேசு அதிகாலமே இருட்டோடு எழும்பி என்ன செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் இருட்டோடு எழும்பி ஜெபம் பண்ணும்படியாய், தனித்திருக்கும்படியாய் மலைகளிலும் காடுகளிலும் ஏறி சென்று தனித்து பிதாவினிடத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்? இன்றைய தினத்திலே நான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னை தேடி அநேக ஜனங்கள் வருவாங்களே, பெரிய கூட்டம் வருமே, அந்த கூட்டத்தில் யாருக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும், யாருக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும், அது எந்த நேரத்தில் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணி அவரிடத்தில் தேவன் கேட்டார். கேட்கும் போது இயேசுவின் இடத்திலே பிதாவானவர் சொன்னார், இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜனம் உங்களை தேடி வரும், அந்த கூட்டத்திலே